As we all know, life skills are the abilities for adaptive and positive behavior that enable individuals to deal effectively with the demands and challenges of everyday life. The life skills are innumerable, and the nature and the definitions of life skills are likely to differ across the culture and the settings of this country. These are a good number of core set of values and skills that are at the heart of skills-based initiatives for the promotion of health and well-being of children and adolescents. See, it is a very vast area. A company which has a lot of core activities on many sites, including automobile, then finance and other sectors. It has taken an initiative and it is doing an activity which is promoting the people of this country, and it has taken another stride, that too on the young boys and girls studying in different schools. So we laud the effort of these Aparajita Foundation and its members. You can see from morning to this afternoon, the work carried out by them as an objective, as results, as a planning. The planning has been properly executed. So really, it has a thorough and detailed activity it exhibits. And also I want to quote a very good member from the TVS conglomeration. The country had ever seen this type of leader. அவங்க பேர் அவங்க எல்லோருக்குமே தெரியும் நினைக்கிறேன், சௌந்தரம் அம்மா. அந்த அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வசதிக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து போயிருக்கலாம். இந்த நாட்டினுடைய ஒரு மந்திரியாக, இந்த தமிழகத்தினுடைய ஒரு எம்எல்ஏவாக, எம்பியாக இருந்தவர்கள் மடிப்பிச்சை ஏந்தி இந்த குடும்பத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக நின்று ஒரு காந்திகிராம் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார்கள். அதன் வழி வந்த அபராஜிதா பவுண்டேஷன் நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்தியா முழுமைக்கும் அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வேலையானது இந்த மாணவ செல்வங்களை பின்னாளில் இந்த நாட்டினுடைய ஒரு மறுக்க முடியாத ஒரு நல்ல தலைவர்களாக வருவதற்கு இவையெல்லாம் உதாரணம். ஏனென்றால் இன்று இந்த செய்தித்தாள்களை புரட்டுகின்ற பொழுது மனம் பகீர் என்றாகிறது. பெரியோர்கள் உடனிருந்த பொழுது அந்த குடும்பம் பாங்கு இருந்தது. இந்த இந்திய திருநாடு நேற்றும் ஒளிர்ந்தது, இன்றும் ஒளிரும், நாளையும் ஒளிரும். ஏன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு அத்துணை ஒரு தகவல் இருந்தது. இன்றைக்கு எல்லோருமே நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் எண்ணுகிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் பெரியவர்கள் வேண்டாம் என்று எண்ணுகிறார்கள். இல்லை, அவர்கள் இருந்தால் அந்த வாழ்க்கை சுபிட்சம் அடையும். அவர்கள் காட்டுகின்ற பாதை நமக்கு வேணா கசப்பாக இருக்கலாம், பின்னாளில் அது அடிக்கரும்பாக இனிக்கும். அடுத்ததாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இங்கு நடத்திய நிகழ்ச்சிகள் அந்த கோர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்கில்ஸ் ஒவ்வொன்றாக எடுத்து சொன்னவை. நிச்சயமாக அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. நீங்கள் அத்துணை பேரும் எழுந்து ஒரு கரகோஷம் எழுப்ப வேண்டும் என்று என்னுடைய ஆசை. A standing ovation needed. Thank you, teachers, parents and students. See, it is by the youngsters, the future citizen as well as the leaders of the country. So why do we need this skill education? In the current scenario, you can see all kinds of problems. You find poverty on one side, you find unemployment, you can also find violence. இன்னைக்கு Hindu newspaper open பண்ண உடனே the very first news that we have seen is இந்த Hindu நாளிதழ் ஒரு தமிழகத்தை சார்ந்த கஸ்தூரி அண்ட் சன்ஸ் அவர்கள், நீங்கள் எல்லோரும் சின்ன பிள்ளைகள், இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், ஒரு 137 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த தாய் திருநாட்டினுடைய சுதந்திரத்தை உறுதி செய்வதற்கு அந்த பத்திரிகை உதவி செய்தது. அது சர்ச்சிகேட் என்ற இடத்தில் மும்பையில் ஆரம்பித்தார்கள். 1800 சில்லறையில் ஒரு 137 ஆண்டுகளுக்கு முன்னதாக இன்றைக்கு அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அந்த செய்தியில சாரிகான் பற்றி போட்டுக்கிறான். என்ன போட்டுக்கிறான்னா, ஒரு டில்லியை சார்ந்த ஒரு சாதாரண மனிதர், 18 அகவை நிரந்தாத ஒரு பாய்
he wanted to move to Mumbai. சரி, மும்பைக்கு போகணும், கையில காசு கிடையாது. தன்னுடைய நண்பனிடம் காசு வாங்கி மும்பைக்கு வருகின்றார். வந்து தங்குவதற்கு இடம் தேடுகின்றான், கிடைக்கவில்லை. தெருவோரத்தில் படுத்திருக்கின்றார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன திரையில இடம் பிடித்து, அதற்கப்புறம் பெரிய திரையில இடம் பிடித்து, இன்றைக்கு மும்பையினுடைய அந்த பாலிவுட் அந்த சினிமா துறையினுடைய பாஷாவாக இருக்கிறார். எப்படி முடிந்தது? அவனுடைய அந்த ஒரு அருமையான மன பக்குவமும் இந்த லைஃப் ஸ்கில்லும் தான் அவனை உயர்த்தியது. அடுத்ததாக இன்றைக்கு நிலவுகின்ற இந்த ஒரு புவர் பேரண்டல் கான்ட்ரிபியூஷன், இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை இந்த மேடையில் ஏறி சொல்லுகின்ற அளவுக்கு எல்லா பெற்றோர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? சில பெற்றோர்கள் வந்து சொன்னார்கள், நிச்சயமாக நீங்கள் கிராமங்களில் உள்ள பள்ளிகளுக்கு போய் சென்று பார்க்க வேண்டும். ஏன்னா சட்டை இல்லை, போடுவதற்கு துணிமணி இல்லை, கொள்வதற்கு பை இல்லை, சாப்பாடு இல்லை. இந்த நேரத்தில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தமிழகத்தினுடைய ஒரு கர்ம வீரன், நம் எல்லோருக்குமே கல்வி கொடுத்த ஒரு மாவீரன் காமராஜை நினைவுபடுத்த வேண்டும். தான் படிக்கலை, 3 வகுப்பு கூட படிக்காத மாவீரன் காமராஜ் சென்ற இடமெல்லாம் பள்ளி வைத்தான். 1.5 கிலோமீட்டர் இடத்துல பூரத்திலையும் பள்ளி வைத்து சென்றான். அவன் சொன்னான், ஒரு நாள் சென்னையிலிருந்து விழுப்புரம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அரசு வாகனம். அப்பொழுது ஒரு சின்ன பையன் சட்டை இல்லாத அரைக்கால் நிஜாரோடு வருகின்றான். அப்பொழுது அந்த வாகனத்தை நிறுத்தி சொல்லி அந்த பையனிடம் கேட்டார், என்னப்பா நீ பள்ளிக்கு போகவில்லை, சிறிய வயதாக இருக்கிறாயே அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், ஐயா காலைக்கும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஏன்னா என் தாயும் தகப்பனும் கூலி வேலை செய்கிறார்கள், என்னை பள்ளிக்கு எங்கு அனுப்பா அப்படின்னு சொன்ன உடனே காமராஜ் கேட்கிறார், உனக்கு நான் சாப்பாடு போட்டா போதுமா, துணி கொடுத்தா போதுமா, இலவச கல்வி கொடுத்தா போதுமா என்று கேட்ட உடனே, நீங்கள் இலவச கல்வி கொடுங்கள், மதிய உணவு கொடுங்கள், நிச்சயமாக அந்த பள்ளிக்கு வருகிறேன் என்று சொன்னான். அதுதான் அதனில் பிறந்ததுதான் இந்த மதிய உணவு. அது கூட அந்த முண்டாச கவிஞன் பாரதியினுடைய ஊரிலே ஆரம்பித்தான். ஏன்னா அந்த எட்டயபுரத்தில் ஆரம்பித்த அந்த ஒரு மதிய உணவு தான் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இருக்கின்றது. ஏனென்றால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தென் தமிழகத்திலே குறிப்பாக மதுரையிலே தொடங்கிய அந்த பயணம் இன்றைக்கு அதற்கு அத்துணை பேரும் சாட்சியம். அதற்கு இந்த அபராஜிதாவும் நம்மளுடைய நீதிமோகன் ஐயா சார்ந்த ஆக்ரோ ப்ராடக்ட் எல்லாமே அதற்கு ஒரு உதாரணம். ஏனென்றால் இந்த கடின உழைப்பு நிச்சயமாக உங்களை உயர்த்தும். இந்த சிறு பிள்ளைகளுக்கு நாளைக்கு உரிய வயது வருகின்ற பொழுது, நல்லதை எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது, நிச்சயமாக அவர்கள் பின்னாடி இந்த வீட்டை இந்த நாட்டை தாங்குகின்ற நல்ல தலைவராக வருவார்கள். அடுத்ததாக நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், உதாரணத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தால் கூட இன்னொன்றை சொல்லி முடிக்க வேண்டும். இந்த பாட்னா என்ற நகரத்திலே ஒரு ஆனந்தகுமார் என்ற ஒரு ஆசிரியர், அவரோடு ஒரு 30 சூப்பர் டீம், 30 மாணவர்கள் சேர்ந்த ஒரு சூப்பர் டீம். அந்த குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து மாலை வேளையிலே படித்த மாணவ செல்வங்கள் அத்துணை பேரும் இன்றைக்கு ஐஐடி போன்ற மிகப்பெரிய உயர் நிறுவனங்களில் படித்து இந்தியாவிலும் சரி ஜப்பானிலும் சரி அவர்கள் உயரிய வேலையில் இருக்கிறார்கள். ஜப்பானை சேர்ந்த ஒரு டிவி நிறுவனம் ஒரு டாக்குமெண்ட்ரி 2 நாட்களுக்கு முன்னதாக எடுத்து அதனை ஜப்பானில் முழுமையாக அந்த டாக்குமெண்ட்ரியை வெளிவிட்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த லைஃப் ஸ்கில்ஸ் இஸ் making us to work and participate in the productive life of human beings, that too in India என்று சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிகள் அத்துணையுமே அபராஜிதா ஃபவுண்டேஷனுடைய அந்த ஒரு ஆக்டிவ் ரோல் இந்த டெவலப்மெண்ட் என்பதை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது.